வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 48. பணத்தால் விளைந்த விபரீதம் என்பது தலைப்பு. பண்டங்கள் மாற்றுவதை தொழிலாய்க் கொண்ட பல வணிகர் அரசர்களை இணங்கச் செய்து பண்டங்கள் மாற்றுவதற்கு பொது மதிப்பாய் பணம் என்ற கருவியினை தோற்றுவித்தார். பண்டங்கள் பரிமாற்றம் எளிதாய் போச்சு. பணம் பொருட்கள் வணிகரிடம் குவியலாச்சு. பண்டங்கள் எண்ணிக்கை அதிகமாக பாட்டாளி அனுபவித்து ஏழ்மை கண்டார். பாருங்க, இந்த பணத்தால் மனித இன வாழ்வில் என்னென்னவெல்லாம் விபரீதங்கள் விளைந்திருக்கிறது என்று ஆசான் அருட்தந்தை அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். எப்பொழுது வியாபாரம் என்ற பெயரால் பண்டங்கள் மாற்றுவதை வணிகர்கள் தங்கள் தொழிலாக எடுத்து கொண்டார்களோ அப்பொழுது அவர்கள் மூளை வேகமாக சிந்திக்கிறது. விவசாய பெருமக்கள் பண்டங்களை பரிமாற்றம் செய்து வாழ்ந்தவரை துன்பமில்லை. ஏனெனில் அவர்கள் உற்பத்தியாளர்கள். அப்போ அந்த வலி தெரியும் அவங்களுக்கு. அதனால் இயல்பாக ஒரு பெருந்தன்மையோடு இந்த பண்டமாற்றை செய்து வந்தார்கள். ஆனால் வியாபாரிகளுக்கு அவர்கள் உற்பத்தியே செய்தது கிடையாதல்லவா? அப்போ அந்த உற்பத்தி செய்வதன் வழி புரியாது. இவர்கள் கையில் பண்டமாற்று வந்த பிறகு இவர்கள் என்ன செய்யறாங்க? பணம் அதிகம் சம்பாதிக்கணும். இன்னும் சொல்ல போனா முதல்ல அவர்கள் தான் பணத்தை உண்டாக்குகிறார்கள். எதற்காக பணத்தை தோற்றுவிக்கிறார்கள்? பண்டமாற்றை சுலபமாக்க. இந்த பணம் வந்த பிறகு பண்டங்கள் மட்டும் இருந்த பொழுது அது கெட்டு போகும். அதனால கொடுக்கிற மனம் இயல்பா இருந்தது. பணம் எத்தனை கோடி இருந்தாலும் கெட்டு போகாது. அப்ப இவங்க என்ன பண்றாங்க? பணத்தை கொண்டு பண்டங்கள் பரிமாற்றம் சுலபமாச்சு. இந்த நன்மையை நாம் யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இந்த சுயநலத்தின் காரணமாக ஒருவேளை உற்பத்தியாளர்களே பணத்தை கையாண்டிருந்தால் இந்த தீமை விளையாமல் இருந்திருக்குமோ என்னமோ தெரியாது. வியாபாரிகள் கையில் வந்த பொழுது அவர்கள் பார்த்தார்கள், அரசர்களை தங்கள் கைப்பிடிக்குள் கொண்டு வந்தார்கள். அரசாட்சி சுலபமாக நடைபெறுவதற்கு தேவையான பணத்தை கொடுத்து அரசர்களை தங்கள் வசம் ஈர்த்து கொண்டார்கள். அதன் பிறகு பொருட்கள் தேவையற்றதையெல்லாம் உற்பத்தி செய்து மனித மனம் இயல்பாகவே ஆசையுடையது. அந்த தேவையற்ற பொருட்களை அனுபவித்து பாட்டாளி மக்கள் ஏழ்மை நிலை அடைந்தார்கள். தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.